பொண்டாட்டி டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அவ்வளோலாம் ஒர்த் இல்லைன்னு சொல்றவன் எப்படியா நல்ல தலைவனாவா? ஆமா, எப்படி நல்ல தலைவனாவா? என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பதிலா இருக்கும். அப்படி என்ன இவர் வந்து புதுசா சொல்ல போறாரு? ஆர்வமா இருக்கு, என்னதான் அப்படி சொல்ல போறாருன்னு. விஜய பர்டிகுலரா ஒரு ஆக்ட்ரஸோட சேர்த்து வச்சு பேசி அதை ஒரு நியூஸா ரிப்பீட்டடா போட்டு நம்ம அப்பா அம்மா ஏஜ்ல இருக்கிற எல்லாரையுமே நியூஸ் சேனல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நியூஸ் சேனல்ல என்ன பொய்யான விஷயத்தையா வந்து சொன்னாங்க? நடந்த விஷயத்த நியூஸா போட்டாங்க, அதுல என்ன இருக்கு? ஈவன் என்னோட அம்மா அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு விஜய் இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குற அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாவை வச்சு பரவாயில்ல அது சொன்னாங்க, ஆனா மற்ற பொம்பளைங்களாம் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? சங்கீதாவை த்ரிஷாவன் முடிவு பண்ணிட்டுங்க, சரிங்களா? விஷயத்துக்குள்ள போலாமா? விக்கிரவாண்டி மாநாட்டுல பிரச்சனை, மதுரை மாநாட்டுல பிரச்சனை, எஸ்ஓபி போட்டு பிரச்சாரம் பண்ண விடாம ஒரு பிரச்சனை, கரூர்ல ஒரு பிரச்சனை, ஜனநாயகன் படம் வரைக்கும் பிரச்சனை சொல்றீங்களே, என்னதான் பிரச்சனை? இது வரைக்கும் அவர் பண்ண பிரச்சனைய என்ன ஆகுதுன்னா, நான் பண்ணல அவன் தான் பண்ணான் மிஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல பிரச்சனைய பழிய போட்டு நரேட்டிவ் செட் பண்றது தான் இது வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைக்கு அவர் தார்மீக வந்து பொறுப்பேற்றுக்கினாரு? விக்கிரவாண்டியில மாநாட்டில் என்ன பிரச்சனை, மதுரை மாநாட்டில் என்ன பிரச்சனை? எஸ்ஓவி போடுறாங்கன்னா இவனுங்க வந்து கரண்ட் கம்பத்தில் ஏறானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறானுங்க, மரத்து மேலே ஏறானுங்க, கூடுதலாக கொஞ்சம் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா படிக்கிற பையனை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் படிச்சிருவான்னு தெரியும். படிக்காத பையனை தான் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க, ஸ்கூல் மிஸ் திட்டுவாங்க, எல்லா இடத்துலையுமே திட்டுவாங்க, ஏன்னா படிக்கிறேன்னு. அதை தான் சொல்றாங்க, ஒழுங்கா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஓவி போட்டு கட்டுப்பாடுகளை வந்து அதிகமாக விதிக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க வர எல்லாமே வந்து மெண்டலுங்க, ஏன்னா மரத்து மேல ஏறானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏற எல்லாமே பண்றானுங்க, ஏறாகுறமா பண்றானுங்க. அதுக்கப்புறம் கரூர்ல 43 பேரை வந்து காலி பண்ணிட்டானுங்க. இவனுங்களே பிச்சு சாவச்சுட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க, அடுத்தவங்க மேல நான் பண்ணல அவன் தான் பண்ணான்னு சொல்லி அடுத்தவங்க கை காட்டு போயினே இருக்கிறானுங்க. என்ன பொறுப்பு எடுத்துக்குன்னு எதுக்காக இவர் ஃபீல் பண்ணாரு? இது வரைக்கும் யாருக்கா செத்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? அவங்க குடும்பத்தை போய் பார்த்தாரா? என்ன பண்ணாரு? இது வரைக்கும் என்ன பண்ணாரு? இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப 25 வருஷமா கூடயே இருந்த ஒரு துணை, சரி ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கூட இருந்து தட்டி கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பர்சன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இவரு கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு ஊரா சுத்திட்டு இருப்பாரா? சரி பரவாயில்லங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒய்ஃப் வந்து சொல்லணுமா? ஏண்டா கொஞ்சம் கூட அறிவு முயற்சி. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடக்க 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் அப்பயே வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு யார் கூட வேணா சுத்தி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்போ வந்து டைவர்ஸ் கொடுக்காம வீட்டுல வந்து அவங்கள வந்து அனுமதிக்காம எந்த பொருளையும் தொட விடாம பண காசு வந்து கொடுக்காம அவரை வந்து துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இங்க பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு அக்யூஸ்ட வந்து நிரபராதின்னு வந்து சொல்லி இவங்க எல்லாம் வந்து வாதாட்டிக்கிறீங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பக்கபலமா நில்லுங்கடானா அக்யூஸ்டுக்கு பக்கபலமா நிக்கிறீங்க. யாரா நீங்களா பாவீங்களா? கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்காங்க. அவங்க 4 வருஷமா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிட போது கூட இருந்து பழகி இருக்காங்க, 26 வருஷமா கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பா? நீங்க என்ன திரையில பாக்குறீங்க, படத்துல வந்து ஊன்றாரு, அப்படியே பாசமா நடிக்கிறாரு, செய்யறாரு. நிஜ வாழ்க்கையில பிள்ளைங்கள தனியா அனாது அங்க ஒரு இடத்துல கிடக்குது, பொண்டாட்டி தனியா கிடக்குது, அம்மா அப்பா எங்க தனியா கிடக்குறாங்க. அவர் பெத்த குடும்பத்தையே வந்து பார்க்காம நடுத்தோட்டில் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்ததை விட கடனா வந்து எழுதி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீங்க வந்து முட்டு குத்துறீங்க, அதுவும் கள்ளக்காதலுக்கு வந்து முட்டு குத்து நிக்கிறீங்க. பாத்தீங்களா வேற லெவல். இந்த டைம்ல நான் டிவோர்ஸ்னு ஒண்ணு கொடுத்தா கண்டிப்பா விஜய் கீழே தட்டி விடுறதுக்கு சமம் தெரிஞ்சும் டிவோர்ஸ் கொடுக்குறப்ப அவங்க நாகரீகமா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நடிகை கூட போறாரு, தேவைப்பட்ட அந்த நடிகையின் பேரையும், அதாவது விஜய் சைட்ல இருந்து அழுத்தம் வந்தா அவங்க நடிகையோட பேரையே வந்து வெளியிடுவேன்னு சொல்லி அவங்க நாகரீகமா தான் வந்து கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க. என்னது நாகரிகமா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அது இந்த டைம் ஏன் கொடுக்குறாங்க, இந்த டைம் ஏன் கொடுக்குறாங்கன்னு இவனுங்கன்னா தப்பு பண்ணிருக்கான். அது இந்த டைம் கொடுத்தானா எப்ப கொடுத்தானா எல்லாமே ஒண்ணு தானே. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு கொடுத்தா மட்டும் அவர் நான் நிரபராஜி ஆகிடுவாரா? அப்பயும் வந்து அவர் குற்றவாளி தான், அப்பயும் அவர் அக்யூஸ் தான். சிஎம் ஆன பிறகு கொடுத்தாக்கா இன்னும் கேவலமான, ஐயோ எல்லா ஜனங்களாம் தப்பு பண்ணாங்க, இன்னும் அதிகமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை அவங்க வந்து முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருடைய முகத்தைய வந்து கிழிச்சிட்டாங்க. 25 வருஷமா கூட இருந்ததுக்கான வேல்யூ இல்லாம அந்த எமோஷன்ல பேசின வார்த்தை தான் அந்த ஒர்த் இல்லைன்றதை நான் நினைக்கிறேன்.
அந்த ஒர்த் இல்லைன்னு சொன்னதை எவ்வளோ அழகா சோக மியூசிக் போட்டு மக்களை எப்படியெல்லாம் வந்து முட்டாளாக்கி வீடியோ போட்டிருக்காரு பார்த்தீங்களா? சூப்பர்ல. இவர் அநேகமாக வந்து பிஆர் வேலை பண்றாருன்னு நினைக்கிறேன் அநேகமா விஜய். ஏன்னா எவ்வளோ அழகா அப்படியே ஒரு இதுவாக பேசி எமோஷனல்ல வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது கிடையாது. பல பிரச்சனைகளை ஸ்ட்ராங்கா தாண்டி வந்திருப்பாரு. பட் இந்த பிரச்சனை கண்டிப்பா உடஞ்சிருப்பாரு. பாவம் ஏன் அந்த மனுஷன், கைவிட்டுறாங்க. உண்மையிலே அவர் வந்து ஒய்ஃபை மதிக்கிறவரா இருந்துட்டார். நான் உண்மையிலே 26 வருஷம் கூட இருந்து உண்மையிலே நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து கூட்டின்னு வந்திருப்பாரா? ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ்ல சங்கீதாவை, அதாவது தன்னுடைய ஒய்ஃபை வெறுப்பேற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே கூட்டின்னு வந்து போனார்ல, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினார்ல. அவங்க நடிகை அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னாங்க. ஆனால் அது த்ரிஷான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது யாரு? இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரா, எமோஷ்னலாக வந்து சொல்லிட்டாராம். இவருக்கு வந்து கள்ளக்காதலுக்கு அங்கே இருக்கு ரெடியா. அடுத்த இது பட்காதலுக்கு முட்டு கொடுக்காதீங்க, நல்ல விஷயம். அதாவது விஜய்க்கு வந்து ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடுங்க, அதெல்லாம் உங்கள் விஷயம், உங்களோட அதாவது தனிப்பட்ட விருப்பம். என்னன்னா நல்ல விஷயத்த சொல்லி ப்ரொமோட் பண்ணி ஓட்டு கேளுங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயத்த, தப்பு பண்ணதை சரின்னு சொல்லி வாதாடாதீங்க. எந்த கட்சி, எந்த அரசியல் கட்சியும் அந்த மாதிரி சொல்லல. தப்பு பண்ணதை அதை பற்றி பேச மாட்டாங்க. எதிர்கட்சி தப்பு பண்ணதை சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க. அதுதான் வந்து அரசியல். ஆனால் இங்கே தப்பு பண்ணதை தப்புக்கு பொறுப்பும் ஏற்றுக்க மாட்டாங்க. தப்பு பண்ணதை சரின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எப்படா நீங்கள் தானே வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. தயவுசெய்து மக்களை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நீங்கள் டிவிகேக்கு போடுங்க, என்டிகேக்கு போடுங்க, ஏடிஎம்க்கு போடுங்க, டிஎம்க்கு போடுங்க, யாருக்கு வேணால் போடுங்க. யோசிச்சு போடுங்க.